திருப்புகழ் மந்திரங்கள் இதெல்லாம் நம்மள கரையேற்றக்கூடிய தெப்பம். தண்டையணி வெண்டயம் கிண்கிணி சதங்கையும் தன்கழல் சிலம்புடன் கொஞ்சவே. கந்தசஷ்டி திருவிழா முதலாம் திருநாள் நிகழ்ச்சியில் கலையரங்க நிகழ்ச்சியில் இதுவரை தூத்துக்குடி அம்மையார் திருமதி இளம்பிறை மணிமாறன் அவர்கள் அருமையான ஒரு பக்தி சொற்பொழிவு ஆற்றி நிறைவு செய்துள்ளார்கள். அவர்கள் திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடரும் சிறப்பு நிகழ்வாக திருப்புகழ் இன்பம் எனும் தலைப்பில் பக்தி சொற்பொழிவாற்ற திருப்பூரிலிருந்து அம்மையார் திருமதி புவனேஸ்வரி அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். அவர்களை திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்று மலர் மாலையை அம்மையார் திருமதி இளம்பிறை மணிமாறன் அவர்கள் அணிவித்து நிகழ்ச்சியினை துவக்கி வைக்கிறார்கள். இந்நிகழ்ச்சியினுடைய உபயதாரர் குமாரபாளையம் JKK ரெங்கம்மாள் அறக்கட்டளை திருமதி செந்தாமரை அவர்கள் வருகிறார்கள். அவர்களை திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாக வரவேற்று ஐயா பால்ராஜ் அவர்கள் மலர்மாலை அணிவித்து சிறப்புகிறார். அப்பமோட கைத்தல நீரை கனி அப்பமோடவல் போரி கப்பிய கரிமுகன் அடிப்பேணி கற்றிடும் மடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமென வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடுமரன் மகன் மற்பொரு திரள் புய மதயானை மத்தளவயிரணை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர் கோடு பணிவேணே முத்தமிழடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் ஏறி செய்த அச்சிவனூரை ரதம் அச்சது போடி செய்த அதிதீரா அத்துயரது கோடு சுப்பிரமணி படும் அப்புணம் மதனிடை இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அகணமணமருள் பெருமாளே. சிந்தனை உனக்கு தந்தேன், திருவருள் எனக்கு தந்தாய், வந்தனை உனக்கு தந்தேன், மலரடி எனக்கு தந்தாய், பைந்துணர் உனக்கு தந்தேன், பரகதி எனக்கு தந்தாய், கந்தனை பயந்த நாதா கருவையில் இருக்கும் தேவி. எல்லாம் வல்ல இறையருளாலே அருள்மிகு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் 2025ஆம் ஆண்டு கந்தசஷ்டி விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆலய தக்கார் மரியாதைக்குரிய ஐயா அருள்முருகன் அவர்களே, இணை ஆணையர் ஐயா ராமு அவர்களே, இந்த திருப்பணியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆலய குழுவை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, அனைத்திற்கும் மேலாக பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய காவல்துறையை சார்ந்த அன்பர்களே, ஒளி அமைப்பை சிறந்த முறையிலே தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அவர்களே, எல்லாத்துக்கும் மேல சிற்றறிவில் கடைப்பட்ட அடியேனுக்கும் இந்த திருச்சபையிலே தொடர்ந்து 10 ஆண்டுகளாக வாய்ப்பை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய JKK ரங்கம்மாள் அறக்கட்டளையினுடைய தலைவர் அம்மா என் செந்தாமரை அவர்களே, இங்கே கூடியிருக்கக்கூடிய பக்த கோடிகளே, அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். கொள்வார் இல்லைன்னா கொடுப்பாருக்கு மதிப்பில்லை, கேட்பார் இல்லைன்னா பேசுபவர்களுக்கு மதிப்பே இல்லை. அந்த வகையிலே எங்களுக்கெல்லாம் மதிப்பை ஏற்படுத்தி தரக்கூடியவர்கள் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பக்த கோடிகள் தான். மீண்டும் அந்த நன்றியை தெரிவித்து தொடர்ந்து காலையிலிருந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அந்த கேட்பதுங்கிறதே ஒரு பெரிய சிறப்பு. நிறைய பேருக்கு எல்லா திறனும் இருக்கும், எழுதுகிற திறன் இருக்கும், படிக்கிற திறன் இருக்கும், கற்றல் திறன் இருக்கும். ஆனால் கேட்டல் திறன்கிறது ரொம்ப குறைவான பேருக்கு தான் இருக்கும். அது பெரிய மன வளர்ச்சி உடையவர்களுக்கு தான் அந்த திறன் இருக்கும். அந்த வகையிலே தொடர்ந்து காலையிலிருந்து ஓய்வில்லாமல் இது போன்ற நிகழ்வுகளை செவிமடுத்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து, திருப்புகழ் இன்பம் என்னும் தலைப்பிலே இன்றைக்கு இறையருள் கூடியிருக்கிறது.
அங்கிங்கினாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருளை நாம் எல்லோரும் கண்டு உணர்ந்து உய்யும் பொருட்டு அருளாளர்களால் நமக்கு வழங்கப்பட்டதே மந்திரங்களும் தோத்திரங்களும் அருள் நூல்களும். துன்பக் கடலில் இருந்து நம்மை எல்லாம் கரையேற்றக்கூடிய தெப்பம்தான் மந்திரங்கள், அருளாளர்கள் நமக்கு தந்த துதிகள். அதனால தான் அருணகிரி சுவாமிகள் ரொம்ப அற்புதமா பாடினார், யாது அற்றலையும் 7 பிறவிக் கடலை ஏறவிடு நற்கருணை ஓடக்காரனுங்கிறார். இந்த திருப்புகழ் மந்திரங்கள் இதெல்லாம் நம்மளை கரையேற்றக்கூடிய தெப்பம். அதை இயக்குவதற்கு ஒரு படகோட்டி வேணும், மாலுமி வேணும் இல்லையா? அது யாருன்னா முருகப்பெருமான் தான். இந்த மந்திரங்களை நாம் பற்றி கொண்டால், அதிலே ஏறிக்கொண்டால் நம்மை கரையேற்ற வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா அப்பன் முருகனுக்கு இருக்கு. நாம கவலையே பட வேண்டாம், உல்லாசமா பயணம் செய்யலாம். அதனாலதான் நம்முடைய பெரியவர்கள் அற்புதமான மந்திரங்களை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறார்கள். இறைவனை அடைவதற்கு எவ்வளவோ ஆத்ம சாதனங்கள் உண்டு. ஆன்ம சாதனங்கள்னா இறைவனை அடைவதற்குரிய வழிகள்னு சொல்லுவாங்க. ஆன்ம சாதனங்கள் வேள்வி செய்வது, தானம், தவம், வழிபாடு செய்வது, தீர்த்தம் ஆடுவது, திருத்தொண்டு, திருப்பணி, இது எல்லாமே ஆன்ம சாதனங்கள் தான். இறைவனுடைய அருளை பெறுவதற்குரிய வழி அதெல்லாம். இதனால நமக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும், அதுல மாற்று கருத்தே இல்லை. நம்மை புனிதப்படுத்தும், அதுலயும் மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் புனிதத்திலும் புனிதமானதுன்னு ஒண்ணு இருக்கு, என்ன தெரியுங்களா? அதுதான் நாம ஜபம், மந்திர ஜபம். பவித்ராணாம் பவித்ரம் ஜபம். முடிந்த அளவிற்கு இறை நாமத்தை, அருளாளர்கள் நமக்கு தந்த மந்திரங்களை எல்லாம் நாம் தொடர்ந்து என்ன செய்யணும்? ஜெபித்து கொண்டே இருக்கணும். அதுதான் பவித்ராணாம் பவித்ரம் ஜபம் என்று நம்முடைய பெரியோர்கள் தந்தார்கள். அதனால தான் தொடர்ந்து இன்றிலிருந்து 5 நாட்களும் திருப்புகழ் இன்பம் என்னும் தலைப்பிலே அருணகிரி சுவாமிகள் நமக்கு தந்த குரு புகழை, அவர் பாடி தந்த குரு புகழை நாம் சிந்திக்க இருக்கிறோம். நிறைய பேருக்கு பாருங்க, எல்லாருக்குமே இன்பம்னா ஆசை தானே. இன்பம்னா யாருக்கு பிடிக்காம இருக்கும்? ஆனா பாருங்க, தொடர்ந்து பல பகுதிகளிலும் இருந்து அந்த இன்பத்தை வேண்டிதானே. இன்னைக்கெல்லாம் குறைந்தபட்ச வழிபாடு என்னன்னா, அப்பாட்ட ஐயா நீ இன்பத்தை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, வாட்டி வதைக்காம இருந்தா போதும்யா. அதுதான் இன்னைக்கு. இன்பமே வேண்டாம், நீ வாட்டி வதைக்காம இருந்தா போதும். நல்ல உறக்கம், 3 வேளையும் ஒரு நல்ல உணவு, யாரையும் எந்த விதத்திலும் தொந்தரவு பண்ணாம கடைசி வரைக்கும் நல்லபடியா உடல் ஆரோக்கியத்தோடு போய் சேர்ந்தா போதும். இதை எல்லாரும் கேட்கணும் முருகப்பெருமான்ட்டு. இன்னைக்கு பல பேரினுடைய வேண்டுதல் அப்படிதான் இருக்கு. ஆனா பாருங்க, முருகப்பெருமான் நம் மனசுல இருக்கிறதெல்லாம் அறிபவன். அவன் அறியாதது எதுவுமே கிடையாது. நாமெல்லாம் பாருங்க, இங்க வந்து அமர்ந்து அவனுக்காக காத்திருந்து ஒரு தவத்தை இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த தவத்தை செய்யறதுக்கு முன்னாடி அந்த தவத்தினுடைய அருமையை நாம் உணர்ந்துக்கணும். எப்பொழுதுமே ஒரு பொருளினுடைய மதிப்பு தெரிஞ்சாதான் அதை கண்ணும் கருத்துமா பாதுகாப்போம். ஒரு பொருளினுடைய மதிப்பு, அதே போல ஒரு செயலினுடைய பெருமை நமக்கு தெரியணும். அப்பதான் அதை முழுமையா நாம செய்ய முடியும். முழுமையா செஞ்சாதான் முழு பலன் கிடைக்கும். அதனாலதான் அருணகிரி சுவாமிகள் பாடுறாரு பாருங்க, உன்னை தொழுவதினுடைய அவசியத்தை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும்ங்கிறார். அப்பா வந்துட்டேன், நானா வந்தேன், நீயா என்ன வரவழைச்சிருக்க. ஆனால் வந்ததினுடைய நோக்கம் எனக்கு தெரியாது. நான் 1000 கேட்கலாம், உன்கிட்ட விண்ணப்பிக்கலாம். ஆனா எனக்கு எது சரி என்பது உனக்கு தான் தெரியும். பிள்ளைகளுக்கு எது சரியா இருக்கும்னு பெற்றோர்களுக்கு தான் தெரியும். தெரிஞ்சாதான் நல்ல பெத்தவங்க. பிள்ளைங்க கேட்கிறதெல்லாம் கொடுத்தா நாமும் பிள்ளைகள் மாதிரி தான். வளர்ச்சி இல்லைன்னு அர்த்தம், பக்குவம் இல்லைன்னு அர்த்தம். அவனுக்கு எல்லாம் தெரியும். அதனாலதான் அருணகிரி சுவாமிகள் பாடுகிறார், அவசியம் முன் வேண்டி பலகாலும்ங்கிறார். உன்னை தொழுவதினுடைய அவசியத்தை, அந்த பயனை, நோக்கத்தை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். முதல்ல அதுதான். இன்னொரு வேண்டுதல் வைக்கிறாரு பாருங்க, அறிவில் உணர்ந்து, அதை நான் அறிவால் உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த அறிவால்? என்னுடைய பாச அறிவால் அல்ல, பசு அறிவால் அல்ல,
மதி அறிவாள். அவன் நினைச்சாதான் நம்மளுக்கு உணர்த்த முடியும். அவன் அருளே கண்ணாக காணி நல்லால் இப்படியேன் இவ்வுருவன் இவ்வண்ணத்தன் என்றெழுதி காட்டோனாதே. அப்பர் சுவாமிகள் சொல்லிட்டார். அவன் நினைச்சாதான் அந்த அறிவை நமக்கு கொடுக்க முடியும். அது அருணகிரி சுவாமிகள் பாடுகிறார். அவசியம் வேண்டி பலகாலும் அறிவில் உணர்ந்து ஆண்டுக்கு ஒரு நாளில். அவர் கேட்கிறார் பாருங்க, நான் எப்படி வழிபடணும்? வருஷத்துல ஒரு நாளாவது தவமும் செபமும் தீண்டி கனிவாகி சரணமதும் புண்டருக்கு அருள்வாயே. வருஷத்துல ஒரு நாளாவது உன்னை நினைக்கணும், தவம் செய்யணும். எல்லாத்துக்கும் மேல உன்னுடைய திருவடி இணைகளை என்னுடைய மனதிலே பொருந்துமாறு செய்ய நீ அருள் புரிய வேணும்ங்கிறார். காரணம், அவன் அருள் இல்லைன்னா எதுவுமே கிடைக்காது. அவன் நினைச்சாதான் இங்க வந்து அமர முடியும். ஆனா இறைவன் பாருங்க, முருகப்பெருமானினுடைய கருணையை பாருங்க. அவர் ஒரு நாள் கேட்டார். முருகப்பெருமான் 6 நாள் நம்ம எல்லாம் இங்க உட்கார வச்சிருக்கான். அப்ப எவ்வளவு கருணை! அவர் கேட்டது ஒரு நாளிலாவது தவமும் செபமும் தீண்டி கனிவாகி சரணமதும் பூண்டருக்கு அருள்வாயேன்னு வேண்டுதல் வைக்கிறார். ஆனா இறைவன் நம்மள 6 நாள் ஆயாசமா வந்து அமரு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எவ்வளவு கருணை பார்த்தீங்களா? அப்ப அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை உணர்ந்து நாம என்ன செய்யணும்? திருப்புகழ் இன்பங்களை எல்லாம் நாம என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். ஒருமையுடன் சொல்லணும், ஏனோ தானோன்னு சொல்லக்கூடாது, பலன் கிடைக்காது. காரணம், மனம் ஒன்றாமல் எந்த செயலிலும் ஈடுபட முடியாது. ஒன்றும் இல்லை, கண்ணு திறந்துருக்கும். நமக்கு தெரிஞ்சவங்க ரோட்ல போயிட்டு இருப்பாங்க. அவங்க கேட்பாங்க, என்னங்க என்ன பார்க்கவே இல்லையே, என் மேல ஏதாவது கோபமா? கண்ணு திறந்துருக்கும், நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருப்போம். ஆனா மனசு எங்கே இருக்கும்? மனசு பதியலைன்னா எதுவுமே கண் திறந்திருந்தாலும் பதியாது. அதே போலதான் மனம் ஒன்றலைன்னா எத்தனை ஆண்டுகள் வந்து இங்க அமர்ந்து மந்திரங்களை சொன்னாலும் வழிபாடு செய்தாலும் அந்த பலனை நாம் முழுமையாக அனுபவிக்க முடியாது. அதற்காகத்தான் நாம என்ன செய்யணும்? ஒருமையோடு எதை செய்தாலும் ஒருமையோடு, இறை நாமத்தை சொன்னாலும் முருகா முருகா முருகான்னு உருகுனாலும் சரி, அருணகிரி சுவாமிகள் தந்த அந்த திருப்புகளை மனசார சொன்னாலும் சரி, எப்படி சொல்லணும்? நல்ல ஒருமையோடு சொல்லணும். அதனால தான் பெரியவர்கள் சொன்னாங்க. எவ்வளவு அற்புதமாக இறைவன் அருணகிரி சுவாமிகள் மூலமாக அந்த திருப்புகளை நமக்கு தந்திருக்கிறார். இந்த உலகத்துல பாருங்க, எத்தனையோ இன்பம் இருக்கு. எல்லா இன்பம் தான். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறிதல் என்று சொல்லக்கூடிய இந்த 5 பொறிகள் இருக்கு பாருங்க. மெய், கண், வாய், மூக்கு, செவி. இதனால அனுபவிக்கக்கூடிய அந்த இன்பங்கள் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் இன்பம் தான். நல்ல பாடலை கேட்பது செவிக்கு இன்பம், நல்ல காட்சியை காண்பது கண்ணுக்கு இன்பம், நறுமணம் சுவாசிக்க இன்பம், உடல் இன்பம். எல்லாத்துக்கும் மேல இந்த நாக்குக்குன்னு ஒரு சுவை இருக்கு பாருங்க, அது அமோக இன்பம். அதைத்தான் இன்னைக்கு பல பேரால விட முடியல. அது இன்பம் தானே, அதை யாராவது வேண்டான்னு சொல்றோமா? எல்லாம் இன்பம் தான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வள்ளலார் சுவாமிகள் சொல்றார், முக்கணிகள் அது எவ்வளவு இன்பமா இருக்கும், இனிமையா இருக்கும், சுவையா இருக்கும். மாப்பலா, வாழை, அதை எடுத்துக்கணுமா, அதை தனித்தனியா சாறு பிழிஞ்சுக்கணும். ஒன்னா போடக்கூடாது, சுவை மாறிடும். தனித்தனியாக சாறு பிழிந்து அந்த சக்கையெல்லாம் நீக்கிட்டு வடிகட்டி ஒரு பாத்திரத்துல ஒன்னா கலந்து வையுங்க. அப்படி வச்ச பிறகு அதுல தேனை ஊத்தணும். நல்ல தேனா இருக்கணும், சர்க்கரை பாகு கலந்துருக்க கூடாது, கலப்பட தேன் வேண்டாம். சுத்தமான தேனை அதுல ஊத்தணும். அதற்கு பிறகு கற்கண்டு பொடி, நாட்டு சர்க்கரை எவ்வளவு போட முடியுமோ அவ்வளவு போடுங்க அதுல, அந்த கலவையில. நிறைய பேர் நினைக்கிறாங்க, சொல்லும் பொழுதே சுகர் ஏறுது, நமக்கு 300 தாண்டுதே, இதை சாப்பிட்டா என்ன ஆகும் அம்மா, நீங்களா வந்து எனக்கு மருத்துவம் பார்ப்பீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. இது சுகர் ஃப்ரீ, கவலையப்பட வேண்டாம். ஒன்றும் இல்லை, அந்த சுகர் கட்டி அந்த கியூபை கொடுத்து சுகர் ஃப்ரீ அப்படின்னா அதை நம்ம நம்பி வாங்கி சாப்பிட்றோம். உண்மையா இல்லையா? சுகர் போடாமல் எப்படி அதில் சுகர் இருக்கும்? மனசாட்சி வேண்டாமா? நிறைய பேர் அதில் பெருமை வேற, நாங்கள் சர்க்கரை சேர்க்கறது இல்லை, என்ன சேர்க்குறீங்க? சுகர் ஃப்ரீ. அதே மாதிரி இது ஒரு சுகர் ஃப்ரீ, கவலையே பட வேண்டாம். என்ன செய்யணுமா? நாட்டு சர்க்கரை
கற்கண்டு பொடி எவ்வளவு போட முடியுமோ அவ்வளவு போடுங்க. அதுக்கு மேல தேங்காய் பாலை ஊத்துங்க. அதோடு சேர்த்து பசும்பாலை ஊத்துங்க. அதோடு சேர்த்து என்ன செய்யணுமா, நல்ல நறுமணம் மிக்க இந்த வாசனையான அந்த நெய் இருக்கு பாருங்க, அதை அதில் ஊற்றணும். அதுக்கு பிறகு அப்படியே வாணலியில லேசா அப்படியே அரைத்து பொடி செய்த அந்த பாசி பயிரை அப்படி தூவணும். இப்படி தூவக்கூடாது, அப்படி தூவணும். அப்படி தூவிட்டு வசதி இருந்தா பாதாம் பிஸ்தா அதெல்லாம் அவங்க சௌகரியம் போட்டுக்கலாம், எதை வேணாலும் போட்டுக்கலாம். அதெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே இளஞ்சூட்டில் இறக்கி வச்சு ஆற விட்டு அதுல இருந்து அப்படியே ஒரு கரண்டி எடுத்து வாயில போட்டு பாருங்க, எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். ஆனா எப்பொழுதும் அப்படி இருக்குமா? இருக்காது. கொஞ்ச நாள்ல என்ன ஆகும்? திகட்டிடும், சலிச்சிரும். இதெல்லாம் ஒரு இன்பம். ஆனா அந்த திருப்புகழ் இன்பம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் வந்து போகும். இந்த இன்பம் என்றைக்கும் இருக்கும், கடைசி வரைக்கும் இருக்கும். நாம எத்தனை பிறவி எடுத்தாலும் நம்ம கூட துணையா இருக்கும். அதுதான் திருப்புகழ் இன்பம். அதைத்தான் பெரியவர்கள் ரொம்ப அற்புதமா சொன்னாங்க பாருங்க. இந்த திருப்புகழ்ல இல்லாதது எதுவுமே இல்லை, எல்லாம் இருக்கு. ஒரு காலத்துல எல்லாம் கடைக்கு போவோம், ஒவ்வொரு கடையில ஒவ்வொரு பொருளை வாங்குவோம். இன்னைக்கெல்லாம் ஹைப்பர் மார்க்கெட் உள்ள போனா காசு மட்டும் இருந்தா போதும், ஒன்லி ஷாப்பிங் மட்டும்தான். பசிச்சா அங்கேயே ஹோட்டலும் இருக்கு, சாப்பிட்றோம் ஷாப்பிங் பண்றோம், சாப்பிட்றோம் ஷாப்பிங் பண்றோம், எல்லாம் இருக்கு. அன்னைக்கு அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? பல்பொருள் அங்காடிம்பாங்க. ஆனா திருப்புகழ் இருக்கு பாருங்க, இது மெய்ப்பொருள் அங்காடி. எல்லாம் உண்டு, இல்லாதது எதுவுமே இல்லை. வேதம் வேண்டுமா? வேதம் உண்டு. ஆகமம் வேண்டுமா? ஆகமம் உண்டு. புராணம் வேண்டுமா? புராணம் உண்டு. இதிகாசம் வேண்டுமா? இதிகாசம் உண்டு. மருத்துவம் உண்டு, யோகம் உண்டு, சாத்திரம் உண்டு, சூத்திரம் உண்டு. எல்லாத்துக்கும் மேல இனிமையான இசை உண்டு, தாளம் உண்டு, நாதம் உண்டு. நல்ல நாதம், ஓசைன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் அடிப்படை ஓசை தான். ஒரு பாட்டுக்கு அடிப்படையானது ஓசை தான். இந்த ஓசை இல்லைன்னா எதுவுமே கிடையாது, அது அடிப்படை. அதை சொல்லும் பொழுது சொல்லுவாங்க பாருங்க, ஸ்வரமா இருக்கலாம், சுருதியா இருக்கலாம், ராகமா இருக்கலாம், தாளமா இருக்கலாம், எல்லாம் எதிலிருந்து வந்தது? இந்த ஓசையில தான் வந்தது. அதைத்தான் நாதம் பாங்க. அது ஆகத நாதம், அநாகத நாதம்னு ரெண்டா சொல்லுவாங்க. ஆகத நாதம்னா என்னன்னா, செயற்கையாக மனிதர்கள் உருவாக்குவது ஆகத நாதம். அநாகதம் என்பது இயற்கையாகவே இந்த மண்ணில் இருக்கும். அது யாருக்கு வெளிப்படும்னா ஞானிகளுக்கு மட்டும்தான் வெளிப்படும். அருணகிரி சுவாமிகள் அனுபூதிமான் இல்லையா, அவருக்கு வெளிப்பட்டது திருப்புகழ் வாயிலாக. அதனாலதான் மகாகவி பாரதியார் சொல்வார் பாருங்க, ஆசை தரும் கோடி அதிசயங்கள் கண்டதிலே ஓசை தரும் இன்பம் ஓமையில்லா இன்பம் என்றோம்பர். அந்த இனிய ஓசைக்கு ஈடானது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அது இணை இல்லைன்னாரு, அதுக்கு ஓமை இல்லைன்னார். இப்போ பாருங்களேன், திருப்புகழ்ன்னு ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா, அருணகிரி சுவாமிகள் இங்கே இந்த திருப்புகழ் இன்னைக்கு நாமெல்லாம் இங்கே வந்து விரதம் இருக்கிறோம், தவம் இருக்கிறோம். அருணகிரி சுவாமிகளும் பல நாட்கள் இங்கே தங்கி இருந்தாங்க. திருச்செந்தூர் தலத்தில் சுவாமிகள் தங்கி இருக்கிறாங்க. அப்போ மாசி மாதம் 7ஆம் நாள் திருவிழா, முருகப்பெருமான். அதில் என்ன சிறப்புனா, அவரே பிரம்மனா வருவார் வெண்பட்டுடுத்தி. 8ஆம் நாளில் அவரே பச்சை உடுத்தி திருமாலா வருவார், சிவப்பு உடுத்தி சிவபெருமானா வருவார். என்ன? அனைத்தும் நானா இருக்கிறேன்னு அர்த்தம். அகரமும் ஆகி, அதிபனும் ஆகி, அதிகமும் ஆகி, அகமாகி, அயன் எனவாகி, அரி எனவாகி, அரண் எனவாகி, அவர் மேலா, எல்லாத்துக்கும் மேலாய் நான் இருக்கிறேன். அதான் உணர்த்துறாரு. அந்த 7ஆம் நாள் திருவிழா அருணகிரி சுவாமிகள் அங்கு இருக்கிறார். அந்த நீலக்கடலில் இருந்து காலை கதிரவன் தோன்றுவான் பாருங்க, அப்படி முருகப்பெருமான் வெற்றிவேர் சப்பரத்துல எழுந்தருளி வருகிறார். அப்படி பவனி வர்றார். அருணகிரி சுவாமிகள் பார்க்கிறார். அப்படி உள்ளத்துல அவ்வளவு மகிழ்ச்சி. அது அழியாத அழகு இல்லையா? எல்லா அழகும் அழிஞ்சு போயிடும். முருகப்பெருமானினுடைய அழகு பாருங்க, அது அன்னைக்கு இருந்த மாதிரிதான் இன்னைக்கும் இருக்கு. நாம் அப்படியா இருக்கோம்? இப்போ நான் போன வருஷம் 40 இருந்தேன்னா இன்னைக்கு வந்து ஜென்சியா இருக்கேன். அது வந்து முருகப்பெருமான் தர்றது, அதில் மாற்ற கருத்து இல்லை. ஆனால் எல்லாரும் அப்படி இருக்கோமா?
முருகப்பெருமான வழிபாடு செஞ்சா இளமை கிடைக்கும், மாற்று கருத்தே கிடையாது. நாம அவர் பிள்ளை தானே, எல்லாம் கேட்கறதெல்லாம் கொடுப்பான். அழகை கொடுப்பான், இளமையை கொடுப்பான், செல்வத்தை கொடுப்பான், எல்லாத்தையும் கொடுப்பான். ஆனா அது என்னைக்கும் உள்ள அழகு, முருகப்பெருமானுடைய அழகு கை புனைந்து இயற்றா கவின் பெரு வனப்பு என்று நக்கீரர் பாடுகிறார். அதை பார்க்கிறார், அப்படியே மெய் சிலிர்க்க, கண்கள் பணிக்க, சுற்றி இருந்த பக்தர்கள் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு, கந்தனுக்கு, கடம்பனுக்கு, சுப்பிரமணிய பெருமானுக்கு, அப்படி அந்த ஒலி ஓசை விண்ணை பிளக்க தன்னை மறந்து பரவச நிலையில இருக்கிறார். அதை பார்த்துட்டு அருணகிரி சுவாமிகள் முருகப்பெருமான்ட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறார். ஐயா, உன் தகப்பன் யாரு? ஆடல் வள்ளம், அவனை மாதிரி ஆட முடியுமா? எதிரங்கொருவரின்றி நடமாடும்ங்கிறார் அருணகிரி சுவாமிகள் திருப்புகள்ல. அவனை எதிர்த்து ஆடவே முடியாது என் அப்பன் ஈசன். அவர் சொல்றார், உன் தகப்பன் கூத்தன், அப்ப உனக்கு கூத்து தெரியாம இருக்குமா? புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? புலிக்கு பிறந்தா புலிதான். அவன் எங்கும் ஆடுவான், பஞ்ச சபையிலையும் ஆடுவான், சுடலையும் ஆடுவான், எல்லாம் உனக்கு மேடைதான். அவர் சொல்றார், அப்பா நீ போர்க்களத்துல சூரபத்மன் உன்னை எதிர்த்து போரிட வந்தான் இல்லையா? அப்ப அவனை எதிர்த்து பூதகணங்கள் எல்லாம் போர் செய்ய முடியாமல் அப்படியே தடுமாறி நிற்கிறது, திகைத்து நிற்கிறது. அவ்வளவு வலிமையானவன் சூரபத்மன், வரங்கள் பெற்றவன். என்ன செய்யறதுன்னு தெரியல, பல மாயங்களை எல்லாம் செய்யறான். பூதகணங்கள் அப்படியே தேங்கி நிற்கிறது அவனை எதிர்க்க முடியாமல். முருகப்பெருமானுக்கு கடும் கோபம். கொஞ்சம் விளையாட விட்டா விளையாடலாமா? கொடுத்தவனே நான் தான். முருகப்பெருமான் பார்த்தார், அப்படி விஸ்வரூபம் எடுத்து நின்றார். பெருவடிவம் விஸ்வரூபம் எடுத்து வருகிறார், பெரிய விஸ்வரூபம். அத பிரம்மனினுடைய தகப்பன் இருக்கார் இல்லையா, திருமால் பார்க்கிறார். பார்த்துட்டு நினைச்சாரா, நாம வாமன அவதாரம் எடுக்கும் பொழுது மாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி நிலம் கேட்டு திருவிக்கிரம வடிவம் எடுத்தோம் இல்லையா, அந்த வடிவம் இந்த வடிவத்திற்கு எம்மாத்திரம்னு அப்படி மலைத்து போய் நின்றாராம் திருமால். அப்படிப்பட்ட வடிவத்தை முருகப்பெருமான் எடுத்தான். அப்படி எடுத்த பிறகு வேலை எடுத்தான். முருகப்பெருமான் வேலை எடுத்தாலே வெற்றி தானே, வெல்வது வேல். வேலை எடுத்தான், வேலையை முடிச்சான். இப்ப அந்த போர்க்களம் முருகப்பெருமான் வசம். அந்த மகிழ்ச்சியில பாருங்க, முருகப்பெருமான் அந்த கொடை இருக்கும் இல்லையா, அந்த போர்க்களத்தையே மேடையாக்கி அந்த குடையை அப்படி வளைச்சு திரை போல மடக்கி ஆடுனா, அதுதான் குடை கூத்து. துடி கூத்தும் ஆடுனா முருகப்பெருமான் போர்க்களத்துல. அது அருணகிரி சுவாமிகள் நினைச்சு பார்க்கிறார், அப்ப நீ அந்த ஆடலை காமிச்சியா இல்லையா? திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் தேவர்கள் எல்லாரும் மகிழும்படியாக உன்னுடைய அந்த நடன கோலத்தை நீ காமிச்சியே, இன்னைக்கு எனக்கும் அந்த கோலத்தை காண்பிக்க மாட்டாயா? நீ காட்டியே ஆகணும் அப்படின்னு தான் இந்த திருப்புகழை எப்படி பாடினாரு, அற்புதமா பாடினார். இப்ப நான் சொன்ன பாருங்க, நாதம் அனைத்திற்கும் ஆதி அதுதான் இதுல உண்டு. அது இயல்பாகவே பார்த்தீங்கன்னா அந்த கைலை வாத்தியங்கள் கூட திருப்புகள்ல கேட்கும். முயற்சி செய்து படிங்க. இதெல்லாம் நம்மெல்லாம் வாழ்நாள் பெற்ற தவத்தின் பயனாக அதெல்லாம் நமக்கு கிடைச்சது. அப்படி நினைச்சிட்டு பாடினார் திருப்புகள்ல. எப்படி பாடினார்? தண்டையணி வெண்டயம் கிண்கிணி சதங்கையும் தன்கழல் சிலம்புடன் கொஞ்சவே. நல்லா பாருங்க, உடுக்க ஒலி கேட்கும். தண்டையணி வெண்டயம் கிண்கிணி சதங்கையும் தன்கழல் சிலம்புடன் கொஞ்சவே, நின் தந்தையினை முன்பறிந்து இன்பவுரி கொண்டு நான் சந்தொடமணைந்து நின்றண்டு போல கண்டுர கடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்துவேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்றன் முன் சந்தியாவோ புண்டரிக ரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியழ வெம்கலம் கொண்டபோது பொன்கிரி எனச் சிறந்து எங்கினும் வளர்ந்து முன் புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் பதம் செந்திலும் என்றன் முன் கொஞ்சி நடனம் கொள்ளும் கந்தவேளே கொங்கை குற மங்கையின் சந்தமனம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே. அதுதான் திருப்புகழ். தாளங்கள் நிரம்ப உடையது. அதனாலதான் பெரியவர்கள் சொன்னாங்க, வேதம் வேண்டாம், வேதம் வேண்டாம்.
அப்போ வேதத்தை படிச்சிருக்கிறவங்க எல்லாம் தூக்கி போட்டுறக்கூடாது, வேண்டான்னு நினைக்கக்கூடாது. படிக்க முடிந்தவங்க படிங்க. அது வேதத்தை படிக்க முடியலேங்கிற அந்த ஏக்கம் இருக்கும் இல்லையா, ஆகமத்தை உணர முடியலேங்கிற ஏக்கம் இருக்கும் இல்லையா, இசையினால பழக முடியலையே அந்த ஏக்கம் இருக்கும் இல்லையா, தவிப்பு இருக்கும் இல்லையா, புராணத்தை எல்லாம் படிக்கிறதுக்கு எனக்கு அறிவில்லையே, கல்வி அறிவில்லையே, நினப்பு இருக்கும் இல்லையா, அப்படிப்பட்டவர்களுக்காகத்தான் திருப்புகள். வேதம் வேண்டாம், சகல வித்தை வேண்டாம், கீதநாதம் வேண்டாம், ஞான நூல் வேண்டாம், ஆதி குருப்புகளை மேவுகின்ற கொற்றவன் தாழ் போற்றும் திருப்புகளை கேளீர் தினம். கேட்டா போதும். அப்படி கேட்டுக்கிட்டே இருந்தா என்னமா கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேடல் பிறக்கும் நமக்கு. அப்படி தேடுனா முருகப்பெருமானினுடைய அருள் கிடைக்கும். ஒரு முருகபக்தர் போய் முருகப்பெருமான்கிட்ட கேட்டா, ஐயா நீ பல இடங்கள்ல இருக்க, நீ இல்லாத இடமே இல்லை, ஆனா குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இடம் என்ன, நீ எந்த இடத்துல இருக்க, சரியா சொல்லு, ஒரு இடத்த சொல்லு. முருகப்பெருமான் பார்த்தார், பக்தரை பார்த்தார். என்ன செய்ய போற? அந்த இடத்த நான் பற்றிக்குவேன் ஐயா, அந்த இடத்த நான் கைப்பற்றிக்குவேன், பிடிச்சுக்குவேன். அப்படியா? அவர் கேட்கிறார், பொறுப்பது பொடிபட விடுத்திடுகை வேளா, இருப்பிடம் உனக்கு எது எனக்கு இயம்புவாய், நீ எங்க நிலையா இருப்ப எனக்கு சொல்லு. முருகப்பெருமான் சொன்னார், உருக்கணல் விழுக்குளம் ஒழுக்கமில்ல ரேணும் திருப்புகள் படிப்பவர் மனத்தினில் இருப்பான். உருக்கணல் விழுக்குளம், நாம என்ன நினைக்கிறோம், அதெல்லாம் பெரிய குளத்தை, குளம்ங்கிறது என்ன தெரியுங்களா, குளம்ங்கிறது என்ன தெரியுங்களா, குலப்பெருமை என்ன தெரியுங்களா, அது வழி வழியாக பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய பண்பு நலன்கள், ஒழுக்கம். அது ஜாதி கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். குடிமைனால என்ன பொருள்? நல்ல பண்புகள், ஒழுக்கங்கள். அது எப்படி வரும்? வழி வழியா வரும். பிள்ளைகளை பார்த்தா தாய் தகப்பன் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், தாய் தகப்பனை பார்த்தா மூதாதையர் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதான் உருக்க நல் விழுக்குளம். அதனாலதான் வள்ளுவனார் பாடும் பொழுது சொன்னாரு பாருங்க, ஒழுக்கமும் வாய்மையும் நாணும் இம்மூன்றும் இழுக்கார் குடிபிறந்தார். குடிபிறந்தாருக்குரிய அழகு என்ன தெரியுங்களா, இலக்கணம் என்ன தெரியுங்களா, ஒழுக்கம், வாய்மை, நாணம். ஒரு செயலை செய்யும் பொழுது அதனால் பழி வருதா, ஒரு அச்சம் இருக்கணும், அதுதான் நாணம், தயங்கணும். இந்த குடிபிறந்தார் எவ்வளவு ஏழ்மை நிலைக்கு போனாலும் ஒரு நாளும் தங்களை இழக்க மாட்டார்கள், நல்ல பண்புகளை இழக்க மாட்டாங்க. அவை சொன்னா பாருங்க, கோடான கோடி கொடுக்கினும் தன்னுடைய கோடாமை கோடி பெறும். நாம கொடி பிடிச்சாலே மாறிடுறோமே, கோடி கொடுத்தா என்ன ஆகும்? வாய்மை ரொம்ப முக்கியம். பொய்யர் உள்ளத்து அணுகாம், பொய் சொல்ற இடத்துல இறைவன் இருக்க மாட்டான், தங்க மாட்டான். அதான் சொல்றாங்க. நாம எப்படி நியாயம் பேசுறோம், நமக்கு பிடிச்சா ஒரு நியாயம், பிடிக்கலன்னா உடனே தீர்ப்பெழுதி, உடனே கையெழுத்து போட்டு, உடனே பேனாவை உடைச்சு, அதுக்கு பிறகு அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. முருகப்பெருமானினுடைய தீர்ப்பு அப்படி இருக்காது. தயங்கணும், அஞ்சணும். ஒரு செயலை செய்யும் பொழுது இதனால பழி வருமா, பாவம் வருமா, மான அவமானங்களுக்கு அஞ்சுவதுதான் குடிபெருமை. அதுதான் வள்ளுவர் சொன்னார். எந்த நிலையிலும் தங்களுடைய ஒழுக்கத்தை, உண்மையை விட்டுவிடவே மாட்டார்கள். அதை சொல்றாரு பாருங்க, ஒருவேளை அந்த நல்ல குடியில பிறக்கலைன்னா என்னப்பா பண்றது, நீ திருப்புகழ் படி, அது எல்லாம் வந்துடும். அதற்கு பிறகு முருகப்பெருமான் குடி கொண்டுருவான், அவ்வளவுதான். உருக்கணல் விழுக்குளம் ஒழுக்கமிழரேனும், ஆர்வம் மட்டும்தான் வேணும், விருப்பம் மட்டும்தான் வேணும். இந்த தேவையில்லாதவற்றில் இருந்து வெறுப்பு மட்டும்தான் வேணும். நீங்க வெறுக்க வெறுக்க முருகப்பெருமான் விரும்பி வந்து உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளுமா. உருக்கணல் விழுக்குளம் ஒழுக்கமிழரேனும் திருப்புகள் படிப்பவர் மனத்தினில் இருப்பான். ஆனா பாருங்க, இந்த திருப்புகள், முருகப்பெருமான் திருப்புகள் படிக்கிறவங்க மனசுல இருப்பான்ல. ஆனா ஒரு காலகட்டம் வரைக்கும் பாருங்க, திருப்புகள் எங்க இருந்ததுன்னே தெரியாது யாருக்கும். நம்முடைய சைவ மரபுல இறை வழிபாட்டுல 3 விஷயங்களுக்கு, 3 வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் தருவாங்க நம்ம பெரியவங்க. 3 வழிபாடு முக்கியம். என்ன சொல்லுங்க? குரு லிங்க சங்கம வழிபாடு. குரு வழிபாடுனா ஆசான் பூசனை, லிங்க வழிபாடுனா சிவலிங்க பூசனை, சங்கம வழிபாடுனா அடியார் பூசனை. இது 3 அவசியம். முருகப்பெருமான்கிட்ட பக்தி கொண்டாடிட்டு, பக்தியை வச்சுக்கிட்டு அடியார்களை மதிக்காம போனா முருகப்பெருமான் அருள் புரிய மாட்டான். அடியார் வாயிலாகத்தான் அருளை நாம் அவனிடம் இருந்து பெற முடியும். பணிவுதான் சைவத்தினுடைய அடையாளம். அதான் சொல்லுவாங்க, முதல்ல குருவுக்கு தான் முக்கியத்துவம். குரு லிங்க சங்கம வழிபாடு.
காரணம் என்ன தெரியுங்களா? ரெண்டாவதுதான் இறைவன். அந்த ஆண்டவனை அறியக்கூடிய அறிவை நமக்கு போதிப்பவர், உணர்த்துபவர் குரு. இறைவனை எப்படி தேடுனா கிடைப்பான், அதை நமக்கு சொல்றவர் யாரு? குரு தான். குருவினுடைய வேலை என்ன? அறியாமையை நீக்குவார். ஒரு காலத்துல எல்லாம் பாருங்க, இன்னைக்கு மட்டும் இல்லை, நல்ல குருவை தேர்ந்தெடுக்கணும், ரொம்ப முக்கியம். நல்ல குருவா இருக்கணும், சொல்றதை முதல்ல அவர் கடைபிடிக்கணும். மற்றவங்களுக்கு சொல்லிட்டு அவர் இஷ்டம் போல வாழக்கூடாது. அப்படிப்பட்ட குருவை நாம தேர்ந்தெடுக்க கூடாது. ஒரு ஊருக்கு போறோம்னா, இப்ப பார்வையற்ற ஒருத்தர் ஒரு இடத்துக்கு போகணும்னா பார்வையுள்ள ஒருத்தவர் தானே துணையா கூட்டிட்டு போகணும். அப்பதான் 2 பேரும் ஒரு இடத்துல போய் நிம்மதியா போய் சேர முடியும், அவர்கள் நினைத்த இடத்துக்கு போக முடியும். 2 பேருக்குமே பார்வை இல்லை, எப்படி போய் சேர முடியும்? திருமூலர் கேட்கிறார், குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார். உண்மையாவே குருவை எப்படி தேர்ந்தெடுக்கணும்? நல்ல குருவா இருக்கணும், நல்ல பகட்டா, பார்க்கும் பொழுதே பளபளன்னு இருக்கணும், விளம்பரத்துல வரணும், விளம்பர பிரியரா இருக்கணும், பணத்தாசை பிடிச்ச அவர் குரு கிடையாது. யாரும் வருத்தப்பட்டாலும் கவலை கிடையாது, அதுதான் உண்மை. பண்புடையவரா இருக்கணும், பணிவுடையவரா இருக்கணும். இது திருமூலர் கண்டிக்கிறார், நம்ம எல்லாம் கண்டிக்கிறார். குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர், குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி வீழுமாறே. ரெண்டும் தடுமாறி போய் எங்க போய் விழ போகுது? குழியில தான் விழ போகுது. அப்ப நல்ல குருவை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும், அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த குருனாவே வழிகாட்டுதல்னு சொன்னோம் பாருங்க. அந்த காலத்துலலாம், சங்க காலத்துல, இன்னைக்கு மட்டும் அல்ல, அந்த காலத்துல புலவர்களுக்கெல்லாம் வாழ்வாதாரம் ஏது? எப்படி அவர்கள் வாழ்வை நடத்துவார்கள்? என்ன செஞ்சாங்க? அந்த காலத்துல நக்கீரர் வாழ்ந்த காலத்துல, சங்கத்தினுடைய தலைமை புலவராக இருந்தவர்கள் நக்கீரனார். அவர் வாழ்ந்த காலத்திலேயே இந்த புலவர்கள்லாம் என்ன செய்வாங்க? பணம் படைத்தவர்களை தேடி சென்று, நீங்க அப்படி, நீங்க இப்படி, இல்லாததையெல்லாம் இருப்பதாக சொல்லி புகழ்வாங்க. புலவருக்கு என்ன சொல்லியா கொடுக்கணும்? தகுதியே இருக்காது, 2 வார்த்தையை சேர்த்து போடுவாங்க. ராமச்சந்திர கவிராயர் ஒருத்தர் சொன்னார் பாருங்க, புலவர் சொன்னார், கல்லாத ஒருவனை கற்றா என்றேன், காடறியும் மறவனை நாடாழ்வாய் என்றேன், பொல்லாத ஒருவனை நல்லா என்றேன், போர் முகத்தை அறியானை புலியே என்றேன். அவன் தோள்கள் சூம்பி போய் இருக்கு, அதை பார்த்து மலை போல புயங்களை உடையவனே அப்படின்னு நான் பாடினேன். கடைசியில இல்லாது சொன்னேன் எனக்கு இல்லை என்றான், யானும் எந்தன் குற்றத்தால் ஏகின்றேனேன்னு வருத்தப்பட்டார் ராமச்சந்திர கவிராயர். நக்கீரனார் பார்க்கிறாரு, இந்த திணைத்தனை ஒரு நன்மைக்காக, பொருளுக்காக இப்படி எல்லாம் பொய்யெல்லாம் சேர்த்து பாடுறோமே, பொருள் கிடைக்கும், பொருள் மட்டுமா கிடைக்கும்? பொய்யும் சேர்த்து பாவமும் கிடைக்கும் இல்லையா? பஞ்சமா பாதகங்கள்ல பொய்யும் ஒண்ணு. அவர் சொல்றார், நக்கீரனார் பார்த்தாரு, இந்த திணைத்தனை அளவு நன்மைக்காக இப்படி இன்னைக்கு ஒரு வள்ளல பாடணும், நாளைக்கு ஒரு வள்ளல பாடணும், இப்படி ஒவ்வொரு வள்ளலையா தேடி தேடி போகணும். ஆனா மலையளவு இன்பத்தை தரக்கூடிய வள்ளல் ஒருவன் இருக்கிறான், அவன் வாழ வச்சானா மலைக்கும்படி வாழ வைப்பான். அப்பா என்ன வாழ்க்கை அப்படின்னு மலைக்கிற மாதிரி வாழ வைக்கக்கூடிய வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளல் ஒருவன் இருக்கிறான், அவன் தான் ஆறுமுகன். அவர் சொல்றார், மாயிருள் ஞாலம் மறியின்றி விளங்க பல்கதிர் விரிந்தன்று ஒரு முகம், ஆர்வலர் ஏத்த அமர்ந்து இனிது ஒழுகி காதலின் உவந்து வரம் கொடுத்தன்றே ஒரு முகம், மந்திர விதியின் மரபுழி வழா அந்தனர் வேள்வி ஓர்க்குமே ஒரு முகம், எஞ்சிய பொருள்களை ஏமுற நாடி திங்கள் போல திசை விளக்குமே ஒரு முகம், செருணர் தேய்த்து செல்சமம் முறுக்கி கருவுகொள் நெஞ்சமோடு களம்பெட்டன்றே ஒரு முகம், குறவர் மடமகள் கொடிபோல் நுசும்பின் மடவரல் வள்ளியோடு நகை அமர்ந்தன்றே. இருளை அகற்றும் ஓர் முகம், வரம் தரும் ஓர் முகம், இந்த வேள்வியை காக்கும் ஓர் முகம், மெய்ப்பொருளை உணர்த்தும் ஓர் முகம், பகைவர்களை அழிக்கும் முகம், ஜீவாத்மாவாகிய வள்ளியோடு மகிழ்வோடு பொருந்தி இருக்கும் ஒரு முகம். இதுதான் ஆறுமுகத்துக்குரிய பொருள். அந்த ஆறுமுகனை பாடி ஆறுதலை பெறுங்கள்னு வழிகாட்டினார் பாருங்க நக்கீரனார். அதனாலதான் 10 பாட்டுல முதல் பாட்டே திருமுருகாற்றுப்படை இறை வணக்கம். அதுதான் குருவினுடைய வேலை. அப்படி மாற்றினார், மடையை மாற்றி விட்டார் பாருங்க. அதைத்தான் குரு செய்யணும். அதே போலத்தான்
இந்த திருப்புகழ் காலகட்டம் வரைக்கும் எங்க இருந்ததுன்னே தெரியல. திருப்புகழ்னு ஒண்ணு இருக்கானே பலருக்கு தெரியாது. படித்தவர்களுக்கு வேண்டுமானாலும் தெரிந்திருக்கலாம். ஆனா நிறைய பேருக்கு திருப்புகழ்னு ஒரு நூல் இருக்கா தெரியாது. அதை இறைவன் பாருங்க வடக்குப்பட்டு தணிகாச்சலம் சுப்பிரமணியம் பிள்ளை அவர்களால் தெரியப்படுத்தினான். இறைவன் ஒவ்வொரு செயலுக்கும் ஒருத்தரை நியமிச்சு வச்சிருக்கான். ஒரு எளிமையான குடும்பத்துல தான் பிறந்தார். நான் நல்லா படிச்சார். இவருடைய பண்பையும் ஒழுக்கத்தையும் பார்த்து அந்த காலத்துல ஆங்கிலேய துறையா இருந்த மில்லர் என்பவர் நல்ல உதவி செய்து அவருக்கு பணி வாங்கி கொடுக்கிறார். ஒரு நல்ல வேலையில அமர்த்துறார். நல்ல வேலையில இருக்கிறார். ஒரு 25 வயசுலயே நீதித்துறையில மஞ்சக்குப்பம் வழக்காடு மன்றத்துல எழுத்தரா இருக்கிறார். மஞ்சக்குப்பம் வழக்காடு மன்றத்துல எழுத்தர். அப்போ ஒரு வழக்கு வருது, சிதம்பரம் தொடர்பான ஒரு வழக்கு வருது. அந்த சாட்சி கூண்டுல நிற்கிற தீட்சிதர்கள் ஒரு பாடலை எடுத்து வச்சுக்கிட்டு மேற்கோள் காட்டி பாடுறாங்க. சொல்றாங்க, வேத நான்முறை வழுவாமே தினம் வேள்வியால் எழில் புனை மூவாயிர பூசனை மேன்மைக்குள் பூசனை மிகவே புரிகோவேன்னு ஒரு பாடல். அந்த வரி ஒரு சின்ன வரி தான். இந்த வரிகளை கேட்ட உடனேயே அவருக்கு பொறி தட்டியது. சுப்பிரமணியம் பிள்ளை அவர்களுக்கு பொறி தட்டியது. இது என்ன பாடல், இது என்ன பாட்டுன்னு கேட்கிறாரு. இது அநேகரி சுவாமிகள் பாடிய திருப்புகழ். அவங்க சொல்றாங்க, இந்த பாட்டு முழுசா இருக்கா? இல்ல. அந்த நிமிடம் பாருங்க, இந்த பாட்டு 16,000 பாட்டு அநேகரி சுவாமிகள் பாடி இருக்கிறாரு. அதுல ஒரு 1000ஐயாவது நாம தேடி கண்டுபிடிச்சு பதிப்பிக்க வேணும்னு அன்றைக்கு முடிவு செய்தார். எப்ப? 1871ஆம் ஆண்டு. அப்படி முடிவு செய்து பல இடங்கள்ல போய் தேடுறார். இன்னைக்கு மாதிரி போக்குவரத்து வசதி இருக்கா, தொழில்நுட்பம் இருக்கா? ஒரு போன் அடிச்சு அங்க ஒரு திருப்புகழ் அந்த வீட்டுல இருக்கான்னு கேட்டு பாருங்க, சொல்ல முடியாது. ஒரு நல்ல சாலை வசதி கிடையாது, விளக்கு கிடையாது, கரடு முரடான பாதையில தான் பயணிக்கணும். அதையெல்லாம் கடந்துதான் அவர் போனார். 1871 முடிவு செய்யறாரு. பல பேர்கிட்ட கேட்கிறார். அந்த காலத்துல சங்க நூல்களை எல்லாம் ஊவே சாமிநாத ஐயரும் தேடி கொண்டிருந்த காலம். அவர்கிட்டையும் கேட்கிறாரு. நான் கிடைச்சவங்களுக்கு தர்றேன்னு அவரும் சொல்றாரு. இப்படியாக தேடி தேடி அந்த பாடல்களை எல்லாம் திரட்டி, அந்த காலத்துலலாம் பாடல் எதுல இருக்கும்? இந்த மாதிரி பேப்பர்லையா இருக்கும், தாள்ல இருக்காது, ஓலைச்சுவடியில தான் இருக்கும். ஓலைச்சுவடியில எழுதும் பொழுது புள்ளி வைக்க மாட்டாங்க. எவ்வளவு சிரமம் பாருங்க. அந்த பாடல்களை எல்லாம் திரட்டி நாம என்ன நினைக்கிறோம், ஓலைச்சுவடியில இருந்து அப்படியே A1 மாதிரி. இன்னைக்கெல்லாம் AI எல்லாம் AI தான் இன்னைக்கு. அப்படியே கொடுத்துரும். அந்த காலத்துல அப்படி கொடுக்க முடியாது. அதை அப்படியே தனியா பகுத்து பாட வேதங்களை எல்லாம் பார்த்து பிழை திருத்தணும். அதுக்கு பிறகு தொகுக்கணும். ஒரே மாதிரி பாடல் பல இருக்கும். இந்த வேலைகளை எல்லாம் செய்வதற்கு அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் மஞ்சக்குப்பத்தில் இருக்கிற சிவசிதம்பர முதலியார், தமிழாசிரியர். அவரோட ஆனந்தராம ஐயர், சரவண பிள்ளை, இவர்கள் எல்லாம் அவர்களுக்கு கைகோத்து இந்த உதவிகளை எல்லாம் செய்தார்கள். இவங்களெல்லாம் நாம மறக்க கூடாது. தேவையில்லாத ஆட்களை எல்லாம் சுமந்துக்கிட்டு இருக்கோம். தேவையில்லாத ஆட்களுக்கெல்லாம் நாங்களாம் ஃபாலோவர்ஸ். யாரை ஃபாலோ பண்றோம்? பின்தொடர்றீங்க. கொஞ்சம் அந்த செல்லை எடுத்து பாருங்களேன். அந்த பின்தொடர ஆளெல்லாம் ஃபாலோ பண்றீங்கல்ல, என்ன நாட்டுக்கு நன்மை செஞ்சிருக்காங்க, அவங்களால என்ன புண்ணியம், அவங்க வாழ்றதுக்கு நம்ம நேரத்தை கொடுக்குறோம், தானமா கொடுக்குறோம். நல்லா நினைப்பு வச்சுக்கோங்க. காலம் இறைவனுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுக்கறது கிடையாது. எனக்கு 50, இன்னொருத்தவங்களுக்கு 60, இன்னொருத்தவங்களுக்கு 80, இன்னொருத்தவங்களுக்கு 40, இன்னொருத்தவங்களுக்கு 10, இன்னொருத்தவங்களுக்கு 20, 15. அதுதான் எல்லாருக்கும் ஒரே காலமா? அந்த காலத்தை நாம யாருக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஃபாலோவர்ஸ் நாம எல்லாம். அந்த காலத்துல வஉசியை ஃபாலோ பண்ணாங்க. வஉசி கப்பலோட்டிய தமிழனையும் கட்டபொம்மனையும் அந்த காலத்து இளைஞர்கள்லாம் ஃபாலோ பண்ணாங்க. இன்னைக்கு எதை அதிகமாக சிந்திக்கிறோமோ நாம் அதுவாகிறோம். யாரை பின்தொடர்கிறோமோ நாம் அதுவாகிறோம். இது போன்ற பெரியவர்களை நாம மனசுல சுமக்கணும். அப்படி சுமக்க மறந்தா அப்படிதான் மேக வெடிப்பு விதவிதமா வருது. அந்த காலத்திலலாம் மழை வெள்ளம், நாம எப்படி ஃபாஸ்டா போறோம்? மழை பெய்யும், வெள்ளம் வரும். இன்னைக்கெல்லாம் நம்மள மாதிரி அதுவும் ஃபாஸ்டா போயிடுச்சு. எப்ப சொட்டி சொட்டி வந்து வெள்ளம் ஊருக்குள்ள போய் மேகம் முடிவு பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு போறோம், வெடிக்கிறோம், வெள்ளம். இப்போ நம்மள மாதிரி அதுவும் மாறினுச்சுன்னா நம்மள மாதிரி எல்லாம் ஸ்பீடாகணும்னு முடிவாயிடுச்சு. சுமக்க வேண்டியவர்களை சுமக்க வேண்டியது கட்டாயம். அப்படி இல்லைன்னா நன்றி மறந்தவர்களாவோம். இவ்வளவு அரும்பாடுபட்டு அந்த புத்தகத்தை எல்லாம் செப்பனிட்டு சீர்படுத்தி எப்ப கொடுத்தாரு தெரியுங்களா? சுப்பிரமணியம் சிவசிதம்பரம் முதலியாரு சுப்பிரமணியம் பிள்ளைகிட்ட 1891 கொடுக்கிறார். 20 வருஷம்.
இந்த பாடல்கள் எத்தனை பாடல்கள்? 1325 பாடல்களை திரட்டி செப்பனிட்டு சீர்படுத்தி கொடுக்க அவர்களுக்கு தேவைப்பட்டது 20 வருஷம். 71 ஆரம்பிச்சது 91 தான் முடியுது. அதற்கு பிறகு இவர் பதிப்பிக்க அச்சுக்கு அனுப்புறார். யாரு? சிவசிதம்பரம் பிள்ளை அவர்கள் அனுப்புறாரு, சுப்பிரமணியம் பிள்ளை அவர்கள் அனுப்புறாரு. ஆனா பாருங்க, அந்த சிவசிதம்பரம் முதலியார் இருக்கார்ல, இவ்வளவு பாடுபட்டார்ல, அந்த புத்தகத்தை கண்ணால பார்க்கவே இல்லை. முருகப்பெருமான் நினைச்சா, நீ இந்த லோகத்துக்கு வந்த வேலை முடிஞ்சிடுச்சு, கந்த லோகத்துக்கு வந்து சேர்ந்துடு, நீ ஆற்றிய பணி போதும், அழைச்சிக்கிட்டான். இவர் பதிப்பிக்க தர்றார். அப்படி பதிப்பிக்க தந்த பிறகு அந்த பாடல் இவருக்கு கைக்கு வந்து சேர 4 ஆண்டுகள் பிடித்தது. 1896 தான் கிடைக்குது, மன்னிக்கணும் 95 கிடைக்குது. அப்ப அவர் திருத்துறைப்பூண்டியில் இருக்கிறார், பணியில் இருக்கிறாரு. இந்த வடக்குப்பட்டு தனிக்காய்ச்சலும் சுப்பிரமணியம் பிள்ளைக்கு இந்த நாள் குறிப்பு எழுதுகிற பழக்கம், டைரி எழுதுவாங்க சில பேர், அன்னன்னைக்கு நடந்த செய்திகளை எல்லாம். அவர் அந்த நாளில் 9/4/1895 எழுதுறாரு. கிட்டத்தட்ட 24 வருடங்களுக்கு முன்பாக தொடங்கப்பட்ட திருப்புகழை பதிப்பிக்கும் பணி முடிவடைய 24 ஆண்டுகள் ஆகி இருக்கிறது, இப்போதும் பாதி அளவே முடிந்திருக்கிறதுன்னு கவலையோடு குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ ஒரு தனி மனிதனுடைய 24 ஆண்டு கால உழைப்பு, தவம் இன்னைக்கு நம்ம கையில தவழுது திருப்புகழா. இன்னைக்கு நமக்குன்னா உழைப்போம், நமக்குன்னா காடு மேடில் ஏறுவோம், தவம் இருப்போம், விரதம் இருப்போம், என்ன வேணாலும் செய்வோம், அடுத்தவங்களுக்கு செய்வோமா? அவர்கள் நம்மிடம் எதிர்பார்த்தது என்ன? இதை ஓதி உய்ய வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய, வேற ஒன்றும் ஆசையெல்லாம் இல்லை. அப்ப அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கைமாறு என்ன? திருப்புகழை மனமுருக ஓத வேண்டும். நேரம் இன்னைக்கெல்லாம் பாருங்க, டைம் பாஸ்ன்னு சொல்லாதீங்க. இன்னைக்கெல்லாம் என்ன டைம் பாஸ்? அதனால தான் பாதி பேர் வாழ்க்கை ஃபெயிலியர் ஆனுச்சு. டைம் பாஸ், பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு. நீங்கள் போக்குனாலும் போக்கலைனாலும் பொழுது போகத்தான் செய்யும். நம்ம ஒன்றும் தள்ள வேண்டாம். 6 மணியா 7 மணி வரைக்கும் தள்ளலாம் வேண்டவே வேண்டாம். அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதனால தான் பெரியவர்கள் சொன்னாங்க பாருங்க, உண்மைதான், ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. எல்லாரும் ஞான தெளிஞரே. மனிதர்களாக பிறந்தவர்கள் எல்லாரும் தெளிந்த ஞானம் பெற்றவர்களாக இருக்க முடியுமா? முடியாது. கேளீர் சொல். இந்த கீழே கிடக்குது பாருங்க கல், எல்லா கல்லும் மாணிக்க கல்லாமோ? எல்லா கல்லும் மாணிக்க கல்லாயிட முடியுமா? முடியாது. கல்லு தான் மாணிக்கம்தான். எல்லாரும் மனுஷனா இருப்போம், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பக்குவம் இருக்கு. ஆனால் அவர்கள் சொன்னாங்க, காண மயில் வீரன் திருப்புகழை கேட்கும் செவி பொல்லா கருப்புகளை கேட்குமோ? இந்த செவி திருப்புகழை கேட்டுடுச்சுன்னா அதுக்கு பிறகு கருப்புகளை கேட்க கூடாது, கேட்காது, அதுவே விரும்பாதான். அதைத்தான் பெரியவர்கள் நமக்கு வழிகாட்டினார்கள். இப்போ வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த நேரத்தை முடிந்த வரைக்கும் இந்த திருப்புகழை படிப்பதற்கு நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த திருப்புகழ் இன்பம் தொடர்ந்து இன்னும் 4 நாட்களுக்கு வர இருக்கிறது. நாம் என்ன செய்ய போகிறோம்? மந்திரங்களையும் ஜபங்களையும் உருகி சொல்ல போகிறோம். அதை தொடர்ந்து அடுத்ததாக அருணகிரி சுவாமிகளினுடைய வரலாற்றை எல்லாம் பார்க்க போகிறோம். திருப்புகழ் நமக்கு தரக்கூடிய செய்யக்கூடிய அற்புதங்களை எல்லாம் நாம் சிந்திக்க இருக்கிறோம். எனவே திருப்புகழை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த செல்லில் திருப்புகழ்னு போடுங்க, ஏதோ ஒரு பாட்டு இருக்கும், பதம் பிரித்து இருக்கும். முடிந்த வரைக்கும் முயற்சி செய்து பாடுவதற்குரிய அந்த வாய்ப்பை பெறுங்கள். அது பெரிய வாய்ப்பு, இறைவன் நமக்கு கொடுத்த வாய்ப்பு, பெரிய வாய்ப்பு. நான் சொன்ன பாருங்க, 6 நாட்கள் விரதம், 7வது நாள் என்ன? நமக்கு விருந்து. முருகப்பெருமான் காத்திருக்கான் கொடுக்கறதுக்கு. 6 நாட்கள் விரதம் இருக்கிறோம். 7வது நாள் என்ன? திருக்கல்யாணம். சம்ஹாரம் முடிந்த பிறகு திருக்கல்யாணம். விருந்து சாப்பிட்ட பிறகு யார் எதை கவனிக்க போறாங்க சொல்லுங்க? ஏமா விருந்து அப்படிங்கிறீங்கன்னா, திருக்கல்யாணம்னாவே என்ன? அப்ப திருக்கல்யாணம்னா என்ன? இணைதல். உலகியல்ல சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்க? இணைதல் பாங்க. ஆணும் பெண்ணும் இணைவது. ஆணுக்கு பெண் பற்றுக்கோடு, பெண்ணுக்கு ஆண் பற்றுக்கோடு. ஒரு நல்ல சமூக கட்டமைப்பு இருக்கணும்னா அந்த இல்லறம் தான் பயன்படும். அதுக்கு தான் திருமணம். ஆனா இங்க இறையியல்ல திருக்கல்யாணம்னா என்ன பொருள்? அதுவும் இணைதல் தான். யார் யாரோடு இணைகிறா? ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணையும். அதுக்கு என்ன பொருள்னா, அண்டினவரை
அடைக்கல பொருளை இறைவன் ஆட்கொண்டு அருளுவான், அதுதான் பொருள் திருக்கல்யாணம். அதனால தான் அதை விருந்துன்னு சொன்னேன். அப்ப இதையெல்லாம் இறைவன் நமக்கு அந்த மகிழ்வோடு தான் நாம் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல போகிறோம். அது வரைக்கும் நாம என்ன முருகப்பெருமானுக்கு விருந்து வைக்க போறோம்? திருப்புகழ் படித்து விருந்து வைக்க போறோம். நம்மால் முயன்றது அதுதான். எனவே மீண்டும் நாளைக்கு திருப்புகழ் இன்பம் தொடரும் என்று சொல்லி, இதுவரைக்கும் இந்த நிகழ்வை செவிமடுத்து கேட்ட அத்தனை பேருக்கும் அடியினுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை சொல்லி, உபயதாரர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, உருகி சொல்லுங்கள் முருகனின் பெயரை, நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை. சந்தனம் பூசுங்கள், குங்குமம் சூடுங்கள், சந்தனம் பூசுங்கள், குங்குமம் சூடுங்கள், அரகரா பாடுங்கள் வருவதை பாருங்கள், அரகரா பாடுங்கள் வருவதை பாடுங்கள். கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல், கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல், கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல், கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல். வேல் முருகா வெற்றி வேல் முருகா, வேல் முருகா வெற்றி வேல் முருகா, வேல் முருகா வெற்றி வேல் முருகா, வேல் முருகா வெற்றி வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு, வள்ளிமலைநாதனுக்கு, பரங்கிரி தலைவனுக்கு நன்றி, வணக்கம்.